திருப்பி ஜெபம் பண்றாரு, திருப்பி எழும்புறாரு, திருப்பி வந்து தூங்காத தூங்காத. ஆனா அவர் அதுல எப்படி ஸ்கோர் பண்ணி காட்டுறாருன்னா, உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு நீ ஸ்டாப் பண்ணாத, நீ திரும்ப நீ திரும்ப நீ திரும்ப நீ திரும்ப நீ திரும்ப போ, பரலோகத்திலிருந்து பலன் உனக்கு கிடைக்கும். இது பேதுருவோ ஏரோதோ பிலாத்தோ எழுதின தீர்மானம் கிடையாது. இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில சத்துரு கை ஓங்கினது போல இருந்தாலும் சத்துரு நினைத்ததில்ல நடப்பது. தேவன் ஏற்கனவே தீர்மானித்ததுதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தில் இப்படி நடக்குது, என் வீட்டில் எப்படி நடக்குது அப்படி சொல்லி, ஏன் ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக அந்த பார்வையை இன்னும் உங்க குடும்பத்தை விட்டு விலக்காமல் இருக்கிறா. இந்த காலம் நீ அசதியா இருக்கிற காலம் அல்ல, நீ உன் ஸ்தானத்தில் படுத்துக் கொள்ளுகிற காலம் அல்ல. இதான் தாவீதுடைய கண்ணீர். அந்த கண்ணீரின் பலன் என்ன தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையும் கர்த்தர் திரும்ப எடுப்பிச்சு. அந்த கூடாரம் விழுந்தாலும் விட மாட்டான். தலைமுறைக்காக ஜாமக்காரனா ஒருத்தன் எழும்பிட்டானா, அவன் கூடாரம் விழுந்தாலும், அழைப்பு உண்மையானால், உன் மேல இருக்கிற அபிஷேகம் உண்மையானால், நீ எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தப்பட்டாலும் உண்மை கொண்டுதான் தேசத்துக்கு கர்த்தர் விடுதலையை, தேசத்துக்கு கர்த்தர் மீட்பை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருத்தம் பசிதாகம். தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம், ஏசாயா 52 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 52:8. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய், அவர்கள் சத்தம் கேட்கப்படும் போது அவர்கள் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள், அதை கண்ணார காண்பார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். கடந்த ஒரு வாரமாக ஆண்டவர் நினைவிலே அல்லது பார்வையிலும் நினைவிலும் கர்த்தர் கொண்டு வந்த ஒரே ஒரு வார்த்தை உண்டென்றால் ஜாமக்காரன், ஜாமக்காரன், ஜாமக்காரன். ஆமென். வாட்ச்மேன், ஜாமக்காரன். ஜாமக்காரங்கிற வார்த்தை அது பைபிள் லாங்குவேஜ், தமிழ்ல அழகான வார்த்தை. ஜாமம், ஜாமம்னா காலம், ஜாமக்காரன்னா காக்கிறவன், கண் விழித்திருந்து காக்கிறவன். ஆண்டவர் சில நேரத்துல நம்ம யாரா மாறணும்னு ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற நிலை உண்டு. கடந்த சில வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவனால் உருவாக்கப்படுகிறவனாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம் பேசி வருகிறார். போன வாரத்தில் என்ன செய்தி கேட்டோம்? போன ஃப்ரைடே என்ன பெருமிச்சோட விடக்கூடாது. ஆமே, என்ன செய்தி கேட்டோம்? பெருமூச்சு. ஆமே, அதாவது இயேசு கிறிஸ்து பிரீச் பண்ணும்போது நிறைய டைப் பீப்புள் இருப்பாங்க. அதாவது அவங்க சிலருக்கு வசனம் கேட்கறது தான் பொழுதுபோக்கே. அதே பட்டணம் மாதிரி வசனம் கேட்கறது தான், கேட்டு முடிச்சோன்னா அடுத்த மீட்டிங் எப்போ, அவ்வளோதான், சூப்பர். இன்னைக்கு என்ன டைம் போனதே தெரியல. இன்னைக்கு பிரசங்கம் நல்லா ஜாலியாக போச்சு. இன்னைக்கு பிரசங்கத்தில் நல்லா, இன்னும் போன வாரம் மாதிரி இந்த வாரம் பிரசங்கத்தில் கொஞ்சம் காமெடி குறவு. ஆமே, இப்படி கேட்கறவங்க இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க பாருங்க, பிரசங்கம் டைம் அவங்களுக்கு தாலாட்டு பாடுறது மாதிரியே இருக்கும். அதாவது பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் கேட்டு ஒருத்தன் உறங்கி கீழே விழுந்து கர்த்தாவே ஆமே அப்படியே இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. இந்த பரிசெயர் சதிசெயர்லாம் வர்றதே எதுக்கு தெரியுமா? ஆனா இவங்க ஒரு மீட்டிங்கும் மிஸ் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. சில பாக்குறாங்க, நம்மளதான் சொல்றாரு எல்லா மீட்டிங் வரேனா, உங்களை சொல்லலை, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா. ஆனா சிலர் இருப்பாங்க, அவங்க யாரா மாறிட்டு இருப்பாங்க, டிசைபிளா மாறிட்டே இருப்பாங்க, அவங்க சீசனா மாறிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த சீசனை மாற்றப்பட்டவனுக்கு எல்லாம் அவர் பேரை சொல்லி கூடுவார். மற்றவங்களுக்கெல்லாம் 5000 புருஷர்கள், 7000 பேர், 4000 பேர். அப்ப ஆண்டவர் வார்த்தை தரும்போது சில நேரத்தில் ஆண்டவர் அந்த ஒரு நபருக்காக ஆண்டவர் கொடுப்பார் அல்லது முழுவதுமாக கொடுப்பார். ஆமே, அதனாலதான் ஆவியானவர் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவுள். அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதனை இப்ப டச் பண்ண அது வேற சர்மன் ஆயிரும்.
அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, யாருக்கு இது போகணுமோ போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். காதுள்ளவன் கேட்க தெரியும், இந்த இது யாருக்கு போகணுமோ போயிட்டு இருக்கு, அவன் கேட்டா போதும் எனக்கு. அதே போலதான் இந்த நாளிலே இந்த என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இன்னைக்கு போன வாரம் என்ன செய்தி கேட்க வைக்கல, இன்னைக்கு கேட்க வைக்கிறாருன்னா இன்னைக்கு ஏதோ என்கிட்ட பேச போறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்படி வார்த்தையை இப்படிதான் நீங்க கேட்கணும். ஜாமக்கார் ஒவ்வொரு செய்தி எடுக்கும் போதும், ஆண்டவரே ஆண்டவரே நீங்க என்ன காரியத்துக்காக போன வாரம் பெருமூச்சு விட்டு அளவு வைக்கணும் நீங்க சித்தம் வச்சிருக்கீங்களோ அந்த காரியத்துக்கு பெருமூச்சு விட்டு கிருபையை தாங்க. இந்த செய்தி எடுக்கும் போது, ஆண்டவரே நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஜாமக்காரங்கிற நிலை என்னில் குறைவு இருக்குமானால் ஆண்டவரே என்ன உருவாக்குங்க என்று சொல்லி ஆவியானவர் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தி சொல்லும் போதும் என் உள்ளம் அப்படிதான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப சில காரியங்கள்ல ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற நிலை, வேதத்தின்படி ஜாமக்காரன் என்கிறவன் அவன் யார், அவனுடைய செயல் என்ன என்று 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆனா அதுக்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 62 அதனுடைய 6வது வசனம் நானே வாசிக்கிற நேரம் இல்லாததுனால, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளை இடுகிறேன். அப்போ ஆண்டவர் கட்டளையிட, ஆண்டவர் சொல்ல, அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ ஆண்டவர் ஏற்படுத்துகிறேன்னு சொல்றார். அந்த இடத்துல நான் அவைலபிளா நிக்கிறேன்னா நான் யாரா மாறுவேன் தெரியுமா? நான் யாராய் கத்தரால் மாற்றப்படுவேன்? ஒரு ஜாமக்காரனாய் மாற்றப்படுவேன். அப்போ இதுக்கு இந்த வார்த்தை எதுக்காக உங்க மத்தியில சொல்றேன்னா, இந்த செய்தி வரும்போது உங்களுக்கு அது புரியும். நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டியது எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. என் குடும்பத்துக்கு நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டும், சபைக்கு நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டும், தேசத்துக்கு நான் ஜாமக்காரனாய் மாற வேண்டும், என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு. இப்படி ஆண்டவர் சிலரை ஒரு நபருக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், அல்லது அவங்க பிள்ளைகளுக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், அவங்க மொத்த குடும்பத்துக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், சபைக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார், தேசத்துக்கு ஜாமக்காரனாய் வைத்திருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கு என்று தேவன் அளித்த கிருபையின் அளவுக்கு தக்கதாய் தேவனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆமே, நான் கட்டளையிடுகிறேன் அப்படிங்கிறார். எதற்காக? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. எடுக்க வேண்டாம். சங்கீதம் 48:10 என்ன இருக்கும்? நீங்கள் அமர்ந்திருந்து 47:10 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அங்க என்ன சொல்றார்? நீ அமர்ந்திரு என்று. ஆமென். ஆனால் இங்க என்ன சொல்றார்? நீ என்ன செய்யக்கூடாது? அமர்ந்திருக்க கூடாது. அதுதான் ஒவ்வொரு சீசன், ஒவ்வொரு டைம், ஒவ்வொரு காலம் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அந்த காலத்தை அறிந்து ஒரு தேவ பிள்ளை செயல்பட வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அது நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததா இருக்கலாம், நம்முடைய தலைமுறையை குறித்ததா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை குறித்ததா இருக்கலாம், சபையை குறித்ததா இருக்கலாம், தேசத்தை குறித்ததா இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அது கர்த்தர் நாம் ஜாமக்காரனாய் மாறும் போது அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் நாம் அதற்கு ரெடியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு பெரிய செய்தி நான் மிகவும் சுருக்கமாக சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம செபிக்க போகிறோம். அந்த கிருபைகளை ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆமென். எரேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வீப்பிங், அவரை வீப்பிங் ப்ராஃபட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் கண்ணில் எப்பவுமே என்னதான் வடிஞ்சிட்டு இருக்கும் தெரியுமா? கண்ணீர் வந்து கொண்டிருக்கும். அது பிறப்பிலிருந்து வருகிறது அல்ல. நம்ம ஒரு சாட்சி கேட்டோமே, அப்படிப்பட்ட வியாதி அல்ல அது. இது எதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிருபைகளை, அந்த அபிஷேகத்தை அவன் மேல கர்த்தர் ஊற்றுகிறார். ஆரம்பத்தில் ரொம்ப தயங்கினார். வேண்டாப்பா, நான் சின்ன பையனா இருக்கிறேன், நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன், நீ சின்ன பிள்ளைங்களாம் சொல்லாத, நான் உன்னை கொண்டு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி. ஏன்னா தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். என் மேல ஒரு அழைப்பு வைத்திருக்கும் போது அந்த இடத்துல என்னதான் கர்த்தர் பார்க்க விரும்புவார். அதே போலதான் உங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்தானத்துல அவர் மனசுல ஏற்கனவே வச்சுட்டார். அவர் மனதுல நமக்கு இருக்கிற ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம். சத்தமும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவருடைய மனசை தான் யோசேப்புக்கு சொப்பனமா காட்டி கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் அவர் குழியை காட்டி கொடுக்கல, அவர் உயர்வான ஸ்தானத்தை காட்டி கொடுத்தார். அதை நோக்கி பயணிக்கிற பாதையில குழிகள் இருக்கும், அந்த கிணறுகள் இருக்கும், சில தடைகள் இருக்கும். ஆனால் தேவனுடைய மனசுல உங்களுக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவது தேவனுடைய சித்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ நீ ஒரு இடத்துல சொல்ல, நீ அமர்ந்து இருந்து கொஞ்சம் சும்மா இரு. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா, அப்படிப்பட்ட காலமும் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல, இந்த சீசன்ல தேவன் யாராக இருக்கணும்னு விரும்புறார் அப்படின்னா ஜாமக்காரனா. அவன் குயவன் கையில் இருக்கிற களிமண் நிச்சயம் உருவாக்கப்படும், ஆனா அந்த கையில வரணும். அவன் தேவன் கட்டளை. இப்படி ஒரு செயல் நடக்கும் போது 8வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடு. அப்போ நீங்க ஜாமக்காரனா எழும்பிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல யாருக்கு இனி பங்கு இல்ல தெரியுமா? சத்துருக்கு இனி பங்கு இல்ல. ஹல்லேலூயா. இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். இது எவ்வளவு தேவையான வாக்குத்தத்தம் தெரியுமா? மிகவும் தேவையான. நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிறது, சத்துரு அது பலனை அனுபவிக்கிறான் என்று சொல்லும் போது அதால நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலை மாறணும்னா நீ ஜாமக்காரனா மாறணும். ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும் என்று ஏசாயா 52:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஜாமக்காரனாய் மாறும்போது கர்த்தர் தம்முடைய பலத்த கிரியைகளை நடப்பிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஜாமக்காரனுடைய அடையாளங்கள் என்ன? 5 காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, ஜாமக்காரன் என்கிறவன் விழித்திருந்து ஜெபிக்கிறவன், ராக்காலங்களில் ஜெபிக்கிறவன் அல்லது ஜெபத்தில் விழித்திருக்கிறவன். ஹல்லேலூயா. மத்தேயு 26:41 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் வார்த்தை உண்டு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். ஜாமக்காரன் என்கிறவன் ஒரு சோதனை வருகிறதை உணர்ந்து அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேட்கணும். நார்மல் பிரேயர்னு ஒண்ணு இருக்கிறது, ஜாமக்கார ஜெபம்னு ஒண்ணு இருக்கிறது. ஜாமக்கார ஜெபங்கிறது தான் இந்த அந்தகாரத்தில் போராடுகிற அனுபவம். இது அந்தகாரத்தின் வேலை என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த அந்தகாரத்தின் வேளையில 1 hour பிரேயர் பண்றதே பெரிய சேலஞ்சா இருந்துச்சு, எல்லாருக்குமே சேலஞ்சா இருந்துச்சு. ஆமென். இது சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி சேலஞ்சா இருந்துன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபுக்கும் சவாலா இருந்துச்சு. அவங்களால என்ன பண்ண முடியல. இயேசுவுக்கும் இது பெரிய சேலஞ்சா இருந்து. எப்படின்னா, அவர் ஜெபத்துல 3 வாட்டி எழும்பி வரார். அவர் ஜெபத்தை முடிச்சிட்டு வரல, ஒரு வாட்டி ஜெபிக்கிறார். அவருக்கு அதுல அந்த ஃப்ளோ கட் ஆகுது. அந்த ஃப்ளோ அவரால் அப்படியே தரித்திருக்க முடியும். அவர் எழும்புறார், வராரு, வந்து பார்க்கும்போது தூங்காத திருப்பி போறாரு, திருப்பி ஜெபம் பண்றாரு, திருப்பி எழும்புறாரு, திருப்பி வந்து தூங்காத. ஆனா அவர் அதுல எப்படி ஸ்கோர் பண்ணி காட்டுறாருன்னா, உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு நீ ஸ்டாப் பண்ணாத, நீ திரும்ப போ, பரலோகத்திலிருந்து பலன் உனக்கு கிடைக்கும். இதுதான் ஜெபத்தில் விழித்திருக்கிறதுனா, எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ண கூடாது. இது அந்தகாரத்தின் வேலை. எல்லார் லைஃப்லயும் இந்த அந்தகாரத்தின் வேலை இருக்கும். அது எப்படி நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னா, நமக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றதே ரொம்ப ஹெவியா இருக்கும். என் லைஃப்ல நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்றேன். அந்த டைம்ல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம், ஆவியானவர் இதை காண்பித்து பாரு. நம்ம பேதுரு, யோவான், யாக்கோபு தூங்குறோம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஜீசஸ் அவர் 100% காட், அதுல ஒரு டவுட் கிடையாது. இப்போ அவர் முழுசாவே காட் தான். அப்பொழுது அவர் 100% காடா இருந்தாலும் 100% யாரா இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறார். அதனால அவருக்கு தூக்கம் வந்துச்சு, அவர் போட்ல தூங்கினார். ஆமே. அவருக்கு பசி வந்துச்சு, அவருக்கு தாகம் வந்துச்சு. ஆமே. அவர் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், இதற்காகவே நான் இந்த வேளைக்குள் வந்தேன் அப்படிங்கிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதான் பைபிள் இருக்க, அவர் மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் அதன் அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் இப்படி ஜெபம் பண்ணதே கிடையாது.
அவர் போய் சாயங்காலத்துல ஜெபம் பண்ண உட்கார்ந்தாருன்னா காலையில தான் வருவார். கீழே என்ன நடந்தா என்ன, தூங்குனா என்ன, கீழே பெரிய சண்டையே நடந்துச்சு ஒரு வாட்டி. 9 சீஷர்கள் கீழே ஒரு 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 தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வரும்போது அவன் அந்த பையனுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. கீழே பெரிய வாக்குவாதமே வந்துட்டு, அப்பெல்லாம் வராதவர். இப்போ 3 பேர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். பேதுரு குரட்டை அவ்வளவு தூரம் கேட்டிருக்குமா என்ன, வராரு. அப்போ இது எவ்வளவு பெரிய சேலஞ்சான காரியம். ஆனா ஜீசஸ் என்ன பண்றாரு பாருங்க, மறுபடியும் போய் இவன் தான் ஜாமக்காரன். எனக்கு ஜெபிக்க முடியலன்னு வரும்போது நான் திரும்ப திரும்ப ஜெபிக்க போய் உட்கார்றேன் தெரியுமா, இப்படி நான் உட்கார்ந்தேன்னா அந்த அந்தகார வேலையை நான் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். அந்த அந்தகார வேலையை நான் ஃபேஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். லூக்கா 22:42-43 வசனங்களை வாசிக்கும் போது, பிதாவே உமக்கு சித்தமானார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்போ அந்த ஸ்ட்ரெங்த் கிடைக்கிறது வரைக்கும் இன்னும் ஒரு பிரச்சனை வரல, இனிதான் பிரச்சனை வரப்போகிறது. ஜாமக்காரனுடைய செயல் என்னன்னா, அவன் உடனே ஜெபத்தில் அலர்ட் ஆயிரும். நம்ம ஃபர்ஸ்ட் அலர்ட் ஆக வேண்டியது நம்ம பிரேயர் லைஃப்ல. இந்த இரவு எல்லா இரவும் போல நான் கடத்தக்கூடாது. ஆண்டவர் எதையோ எனக்கு சொல்ல விரும்புகிறார். எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. இந்த ராக்காலத்தில் நான் விழித்திருப்பேன். ஆனால் என்னால் அதை ஜீசஸால ஃபேஸ் பண்ண முடிந்தது, ஆண்டவரால் எதிர்கொள்ள முடிந்தது. ஜெபிக்காத சீஷர்களால எதிர்கொள்ள முடியவில்லை, ஜெபித்த இயேசுவால எதிர்கொள்ள முடிந்தது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். சில கடினமான பாதை வழியாக தான் சில நன்மைகளை நமக்கு தேவன் வைத்திருக்கும் போது அந்த பாதைகளின் வழியாக நாம நடந்து தான் ஆக வேண்டும். ஆமென். 7 மடங்கு அக்கினி சூளை வழியாக தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருப்பார் என்றால் அந்த அக்கினி சூளையை கடந்துதான் ஆக வேண்டும். சிங்க கெபிக்கு பிற்பாடு தானியேலுக்கு ஒரு ஜெயமான காரியத்தை கர்த்தர் வைத்திருப்பார் என்றால் அந்த அனுபவத்தை கடந்துதான் ஆக வேண்டும். கோலியாத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் எருசலேமுக்குள்ள தாவீதால என்றாக முடியும்னா அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். இதற்கு நாம் விலகி ஓட முடியாது, வழி விலக முடியாது. இதுக்கு நம்ம முடியாதுன்னு சொன்னா நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை நமக்கு எட்டா கனியாகவே இருக்கும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். அதனாலதான் இயேசு சொல்லுவார், இதை நான் பானம் பண்ணியே ஆக வேண்டும் என்பார். என் பிதா தந்த பாத்திரம், இதை நான் பானம் பண்ணி தான் ஆக வேண்டும். காரணம் இந்த வழியாய் செல்லும். இதுதான் பிதாவினுடைய தீர்மானம். இது ஏரோதோ பிலாத்தோ எழுதின தீர்மானம் கிடையாது. இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில சத்துரு கை ஓங்கினது போல இருந்தாலும் சத்துரு நினைத்ததில்லை நடப்பது. தேவன் ஏற்கனவே தீர்மானித்ததுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபை பாருங்கள், ஏசா 400 பேரோடு வருகிறான் என்ற செய்தி வந்ததும் அவன் அந்த ராக் காலத்தில் ஜாமக்காரனாய் மாறினான். அவன் ஃபர்ஸ்ட் நல்ல பிளான் பண்ணி பார்க்கிறான். நான் ஒவ்வொரு செட்டா அனுப்புறான். அவனுக்கு திருப்தி இல்லை. அவன் வேலைக்காரர்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு டீம் வேலைக்காரர்களை அனுப்புறான். அப்புறம் தான் புரிந்து கொண்டான், யாருதான் ஜாமக்காரனா இருக்கணும் தெரியுமா? நான் ஜாம காக்கிறதுக்கு ஆளை வச்சு வைக்க முடியாது. ஆமே, நான் தான் இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒவ்வொரு டீமா பிரிச்சு வெகுமதிகளை அனுப்புறான். அந்த இதுல ஒரு கொஞ்சம் வேலைக்காரங்க, இவன் கூட இருக்கிற வேலைக்காரங்க, அப்போ இவங்க தான் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் நான் ஜோமனை சொல்லிட்டேன்ல, இவங்கள்ட்ட தான் ஜோமனை சொல்லி எல்லாம் ரைட்டு தான் யாக்கோவே. ஆனா இந்த இரவுல கர்த்தர் யாரை தான் ஜாமக்காரனா வச்சிருக்கிறாருன்னா, உன் குடும்பம், உன் தலைமுறை, உன் சம்பாத்தியம் நஷ்டம் ஆக கூடாதுன்னா யார் தான் ஜாமக்காரனா இருக்கணும் தெரியுமா? லேயாளோ ராகிலோ அல்ல, யாக்கோவே நீ தான் ஜாமக்காரனா இருக்கும். அதிகாரம் அதனுடைய 24 அவன் தனித்திருக்கிறான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விழித்திருப்பான் ஜெபத்துல. இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? எல்லாமே கைவிட்டு போகிறது என்கிற நிலையில் இருந்தவனுக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட மிஸ் ஆகாதபடிக்கு உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடு.
யாக்கோபே, இத்தனை காலம் நீ அமைதியா இருந்த, ஒரு பிரச்சனை இல்லாம இருந்த. இப்போ நெருக்கத்தின் மேல நெருக்கம், போராட்டத்தின் மேல போராட்டம் வருதுன்னா இது நீ அமைதியா இருக்கிற காலம் அல்ல யாக்கோபே, இது ராக்காலத்திலே நீ விழித்திருக்கிற காலம். ஆமென். நெகேமியா பாருங்க, நெகேமியா தேவசமூகத்திலிருந்து அழுது ஜெபித்து உபவாசித்து மன்றாடி பெர்மிஷன் வாங்கிட்டார். ஃபேவர் இருக்கு, நிறைய பேர் கூட எழும்பிட்டான். எழும்பி அலங்கம் கட்ட ஆரம்பிச்சாச்சு. அலங்கம் கட்டி பாதி வரை ஆகுது, சத்துருக்கள் திட்டம் போடுறாங்க. நெகேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை பாருங்கள். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் என்று நம்ம, அதாவது சத்துருனுடைய பிளான் என்ன தெரியுமா? சத்துருனுடைய போடுற பிளான்ல முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா சத்துரு போடுறா, ஒரு திட்டம் போடுறான்னா அவன் என்ன அதுல கவனமா இருப்பான்னா, இது அவனுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சா இவன் என்ன பண்ணுவான், ஜெபிப்பான். ஜெபிச்சா என்ன ஆகும், சத்துரு போடுற திட்டம் நடக்காது. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஜெபிச்சா சத்துரு திட்டம் நடக்காது. ஆமே, மெசேஜ் கிடைச்சிட்டா? இது யார் நம்ம சொல்லல, இது யார் சொல்றா? சத்துருக்கள். அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆமே, அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? 12வது வசனத்தை பாருங்க. அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அவன் எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சானோ அது 10 தடவை தெரிய வைக்கிறான். அல்லேலூயா, ஆமே. எதுக்கு தெரிய வைக்கிறார்? அடுத்த வசனம், எங்களுக்கு செய்தி 15 பாருங்கள். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும். நீங்க 9வது வசனத்தை பாருங்கள். 8-9. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம், எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் நிமித்தம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் சில இடத்துல இப்படி சத்துருவின் கை ஓங்கி இருக்கிறது. அதனால ஆண்டவரே, நான் நைட்டு ஜெபம் பண்ணாதான் நீங்க எனக்கு செய்வீங்களா? இல்லப்பா, நான் உனக்கு செய்வேன். ஆனா சில இடத்த தலைமுறையை குறித்து சத்துரு இப்படிதான் பிளான் வச்சிருக்கிறான் தெரிஞ்சிட்டு வைங்களேன், அந்த ட்ராக்ல விடுவோமா? விட மாட்டோம். இதுதான் சத்துருவுக்கு என் தலைமை குறித்து அந்த ட்ராக்கே ஓபன் பண்ண விட மாட்டோம். எவ்வளவு ஜாக்கிரதை இன்னைக்கு தெரியல. பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். ஐயோ, நாங்க நம்பினோமே. இன்னைக்கு அநேக குடும்பத்தின் கண்ணீர் அப்படித்தானே, நம்பிட்டோமே. இவங்களை நம்பிதானே இங்க நான் கொடுத்தேன் பொண்ணு, நம்பிதானே பொண்ணு எடுத்தோம், நம்பிதானே இந்த காலேஜுக்கு நான் அனுப்பினேன், நம்பிதானே இதை வாங்கணும், நம்பிதானே இதை செய்தோம். ஒண்ணுமே தெரியும், நம்பிட்டோம், கண்ணை மூடி நம்பிட்டோம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டோம். பேதை நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான். சத்துரு ஒருத்தனுக்கு ஜெபிக்கிறவனுக்கு எப்பவுமே ஆவியில ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய அந்த அலர்ட்னஸ், அந்த அலர்ட் பண்ணிட்டே இருப்பார், நமக்கு பண்ணிட்டே இருப்பார். இவங்க செபிக்க ஏற்படுத்துறாங்க. திட்டங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் அபத்தமாக்கினார். 15வது வசனம், எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்ட பொழுது நாங்கள் எல்லாரும் அவரவர் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். இது ரொம்ப முக்கியமான காரியம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஜாமக்காரன் என்பவன் யுத்தத்தை ராக்காலங்களில் ஜெபத்தில் செய்வான். அவன் மாம்சமா செய்ய மாட்டான், அவன் ஜெபத்துல போராடுவான். யாக்கோபு போராடினான் பைபிள்ல இருக்கு. ஆமென். ஓசியா 12:4 இருக்கு, அவன் அழுது கெஞ்சினான் இருக்கு. ஆனா ஆண்டவர் எப்படி எழுதி வைக்கிறார் தெரியுமா? போராடினான். ராத்திரி நேரத்துல போராடுகிறான், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் போராடுகிறான், எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு போராடுகிறான். ஆமென். இந்த ராக்காலத்துல தேவசமத்துல நிக்கிறவங்க மேக்சிமம் அவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் அல்லது எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி அல்லது யாரும் இல்லாத நேரம், ராக்காலம்னா ராத்திரி மட்டும் தான் ஜெபம் அப்படி நான் சொல்லவில்லை, அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராக்காலம் என்பதே சோதனை காலம். அந்த சோதனை காலத்தில் ஒருவனுடைய ஜெப ஜீவி என்ன
பண்ணிடக்கூடாதுன்னா தூங்கிடவே கூடாது, அவன் தொய்வு வந்துடவே கூடாது. அப்படி அந்த ராக்காலத்துல ஜெபிக்கிறது ரொம்ப கடினமானது. அதனால மறுபடியும் ட்ரை பண்ணணும். இதுக்கு நல்ல அடிச்சுவட இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறார். எனவே ஜெபத்துல விழித்திருக்கும் போது 20 வருட பிரச்சனைக்கு அந்த ஜெபத்துல முற்றுப்புள்ளி, சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு முற்றுப்புள்ளி, எல்லா ஆலோசனையும் அபத்தமாகும், ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவதாக எச்சரிப்பை உணர்ந்து செயல்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஏசாயா 21:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 21 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். எசேக்கியேல் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாய் வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. A watchman is spiritually sensitive. அவன் ஜாமக்காரன் ஆவியில எப்பொழுதுமே ரொம்ப சென்சிட்டிவா இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒன்று வர்றது மாதிரி இருக்கு, இப்படிப்பட்ட உணர்வு அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படி மகிழ்ச்சியா இருந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு அடுத்து ஏதோ ஒன்று நடக்க போகிறது, அவனுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அலர்ட்னஸ் அவனுக்கு கிடைக்கப்பட்டுட்டே இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருப்பான் எல்லா காரியத்தை குறித்து. நோவாவை பாருங்க, நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவன் வார்ன் பண்றார், அவனுக்கு அந்த எச்சரிப்பு கிடைக்கிறது. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அவன் தேவ எச்சரிப்பை பெற்று, அவன் எச்சரிப்பு வந்தாச்சு, உடனே அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். நான் நினைக்கிறேன் அவங்க எப்படி அந்த பிள்ளையை கட்டியிருப்பாங்க. எடுத்ததும் அந்த ஃபேமிலி ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே சொல்லாது பிளானை கைவிடல, அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் செய்ய ஆரம்பித்த போது அடுத்து அவன் மனைவி விரும்பியோ விரும்பாமலோ என் புருஷன் செய்யறான்னு சொல்லி கூட சேர்ந்து போய் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தும் போது முதல்ல நம்ம செய்யணும். நம்ம செய்யாம நம்ம மனைவி மாற, புருஷன் மாற அல்லது பிள்ளைகளை செய்ய ஃபோர்ஸ் பண்ணி ஒன்னும் நடக்க போறது இல்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம செய்யணும். ஆமென். நீ பைபிள் படிச்சியா கேட்போம், நம்ம படிச்சிருக்க மாட்டோம். மாறி நீங்க படிச்சீங்களா கேட்டா அதுல நீங்க கூடாது, பெரியவங்களை எதா பேசுறேன். ஆமென். ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். இயேசு ஜெபிக்கிறத பார்த்து சீஷர்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசை வந்துச்சு தெரியுமா? ஜெபிக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. அதனால இதுவே கேட்டாங்க, நம்ம யாராவது ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கேட்போமா? இல்லை. அந்த கடல் மேல் நடக்கிறது எப்படின்னு மட்டும் சொல்லி தந்தீங்க. அந்த 5 அப்பத்தை ஏதோ பண்ணீங்கல்ல ஆண்டவரே, அந்த ட்ரிக்கை மட்டும் சொல்லி தந்தீங்கன்னா நான் பிரெட்டு கடை வச்சிருக்கேன்ப்பா, என் பிழைப்பு ஓட ஆண்டவரே, ஏதாவது ஒன்று சொல்லி தரக்கூடாதா? அவர் ஜெபிக்கிறத பார்த்து மெதுவா, ஆண்டவரே ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே, என்ன எப்படிப்பா ஜெபம் பண்றீங்க? ஆசை வந்துட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க யாருமே ஜெபிக்க தெரியாதவங்க கிடையாது, இவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்க தெரியும். ஆனா ஏசு ஜெபிக்கும் போது அவருடைய எக்ஸ்பிரஷன்ல அவர் காட்டுறாரு. எக்ஸ்பிரஷன்லனா ஆமா, அதாவது இப்போ போன் எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியாது, வழியில அப்படி பேசிட்டு போறாங்க. உண்மையில பைத்தியமா இல்ல போன்ல பேசிட்டு போறானா? இப்படி அங்க வந்தேன் இங்க போனேன் பார்த்தா காதுக்குள்ள இங்க சின்ன ஒரு எங்க வச்சிருக்கானே தெரியாது. ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு எஸ்டிடி பூத் இருக்கும், எங்கேயாவது வச்சிருப்போம். அப்போ பாத்தீங்கன்னா வரிசையா இருப்பாங்க, போன் பண்ணுவாங்க, அப்படியே கரைக்கிட்டு லைன் கிடைச்சதும் அப்படி வாங்க. இதை பாக்குறதுக்குன்னு 10 பேர் கீழே இருப்பாங்க. அப்போ இவங்க போன் டயல் பண்ணி லைன் கிடைச்சதும் அது எங்க தெரியுது அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷனை யார்கிட்ட பாக்குறாங்க தெரியுமா? இயேசுட்ட பாக்குறாங்க. இவரு இவ்வளவு டயர்டா இருக்காரு, ஆனா மலையில போய் இப்படி ஜெபம் பண்ணும்போது அடிக்கு திடீர்னு சிரிக்கிறாரு. திடீர்னு அப்ப இந்த ஜெபத்தை எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. இந்த ஆசை எப்படி வந்துச்சுன்னா அவரை பார்த்து வந்துச்சு. நம்மளை பார்த்து பிள்ளைங்களுக்கு என்ன ஆசை வருது? ஆமே, சில சொல்லுவாங்க என் மனைவியை பார்த்து சர்ச்சுக்கு போகணுங்கிற ஆசையே போச்சு. இப்படி வரணும். நோவா இப்படிதான் செய்யறாரு. செஞ்சதும் மனைவி ஜாயின் பண்றாங்க, பிள்ளைங்க ஜாயின் பண்றாங்க, மருமக்கள் ஜாயின் பண்றாங்க. இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணதும் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களும் ஜாயின் பண்ணது. ஹல்லேலூயா. அந்த காட்டு மிருகங்கள் ஜோடி இவங்கள போய் பிடிச்சிட்டு வந்தாங்க.
பிடிக்க முடியுமா? சிங்கமே ஒழுங்கா பேழைக்கு வா சொல்ல முடியுமா? சொல்ல போனவரை காணாது, தேடி போனவங்களையும் காணாது. ஆனா கரெக்டா வருது பாருங்க. ஒரு ஆதி மனுஷன் நல்லா இருந்தான்னு அந்த மிருகங்கள்ல எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? உள்ளதான் இருந்துச்சு, யாரையும் பிடிச்சு சாப்பிடல. உள்ள எப்படி அதெல்லாம் தேவனுடைய, அதான் அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அவருடைய ஞானம் கணக்கிடப்பட முடியாது. நல்ல கரங்களை சாட்டு. இவர் என்ன பண்றாருன்னா, எச்சரிப்பை உணர்ந்து ஜாமம் காக்கிறவன் அந்த வார்னிங்கை தெரியப்படுத்திட்டே இருப்பான். அதனாலதான் 2 பேதுரு 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதியை பிரசங்கித்தானாம். என்ன நீதி? இந்த பேழைக்குள்ள வந்துருங்க, அழிவு வரப்போகுது, பேழைக்குள்ள வந்துருங்க, காப்பாற்றப்படுவீங்க, பேழைக்குள்ள வந்துருங்க, இதான் நீதி. இவன் பிரசங்கத்தை கேட்டு மனுஷன் வந்தானோ இல்லையோ, மிருகங்கள் வருது. ஆண்டவர் சொன்னா, நீ கூப்பிடலன்னா இந்த கல்லே கூப்பிடுங்க. ஆமே. இன்னைக்கு இந்த நீதியை பிரசங்கிக்கிறவர்கள் தான் நோவாக்கள். என்ன நீதி? இந்த பேழைக்குள்ள வந்துருங்க. யாரு பேழை? கிறிஸ்து. காக்கப்படணுமா? சிம்பிள் காஸ்பல். வருகிற அழிவுக்கு தப்பு வைக்கப்படணுமா? இயேசு கிட்ட வாங்க, நீங்க காக்கப்படுவீங்க. நீங்க யாரா இருந்தாலும் காக்கப்படுவீங்க. நீ யானையா இருந்தாலும் காக்கப்பட, பூனையா இருந்தாலும் காக்கப்பட. பேழைக்குள்ள வந்தவங்க காக்கப்பட்டாங்களா? யாரா இருந்தா? கொடூரமாய் வேட்டையாடுகிற சிங்கம் புலிகளும் காக்கப்பட்டதல்லவா? மென்மையான ஆட்டுக்குட்டிகளும் காக்கப்பட்டதல்லவா? கிறிஸ்துவின் இடத்துல ஒருத்தன் வந்துட்டானா, அவன் ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒருமிச்சு பேழை காட்டி கொடுத்துச்சுல்ல, பேழை காட்டி கொடுத்துச்சுல்ல. பேழைக்குள்ள இல்லைன்னா ஒரே ரத்த வெள்ளமா தானே ஓடி இருக்கும். கேரக்டர் எப்படி மாத்தி இருக்கிறார் பாருங்க. பேழைக்குள்ள எத்தனை 150 நாளா? 150 நாளா கேட்டா அவன் தான் சொல்லுவான். சரி, அவன் குறையா 150 நாள் 150 நாள் ஜலம் பிரவாகித்து அப்படியே இருக்கு. 7 கடைசியா 24 7 கடைசி தானே? அதை சம்மதிக்க மாட்டீங்க. 24 வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. சவுண்ட் ரூம்ல இருக்க ஆள் திடீர்னு காணாம போயிட்டாரா? ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி. அப்போ இவ்வளவு நாள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படிங்க? ஒருவேளை இந்த மற்ற மிருகங்கள் தான் இந்த பெரிய மிருகங்களுக்கு ஆகாரம்னா ஒரே நாள்ல முடிஞ்சிருக்கும், அல்லது ஒரு வாரத்துல முடிஞ்சிருக்கும். அப்படி அல்ல. இதெல்லாம் எதுக்கு காப்பாற்றினார்னா, அடுத்த பூமியை அதான் ஜோடி ஜோடியா சேர்க்கிறார். எல்லா டைப் மிருகங்களும் நல்ல சுத்தம் உள்ளதும் 7 ஜோடி நினைக்கிறேன், ஜோடி ஜோடியா சேர்க்கிறார். இதெல்லாம் எப்படி? அந்த பேழையுடைய மேன்மை அது. இந்த பேழைக்குள்ள யாரு வந்தாலும் அவங்க லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பேழைக்குள்ள மாமனார் மாமியார் மருமக்கள் சண்டையெல்லாம் வாழ்ந்தாங்க. இவங்க வாழ்க்கையை பார்த்து மிருகங்களுக்குள்ள சண்டை இல்லை. மனுஷன் மாறினதும் மிருகம் மாறுச்சு. அது வரைக்கும் புல் பூண்டை தான் சாப்பிட்டு அதை ஒருமித்து மேயோன்றது. இதான் ஒரிஜினலா ஆண்டவர் படைத்ததே தான். என்னைக்கு உலகத்துல பாவம் வந்துச்சோ அடுத்து ரத்தம் சிந்தப்பட வேண்டி வரும். இந்த பாவம் தான் பெரிய எதிரி, பெரிய எதிரி. குடும்பத்துல பாவம் இருந்தா மனுஷன் மிருக குணம் உள்ளவனா மாறுவான். அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் படுவான். ஆமேன்னு சொல்லுங்க. நோவா இதை பண்ணி எஸ்கேப் ஆயிட்டார். ஆனா ஏலி பாத்தீங்கன்னா, ஏலிக்கு வார்னிங் கிடைச்சது. ஏலிக்கு விஷயம், மகன்கள் ஓப்பனி பினேகாஸ் பண்ண தப்பு தெரிய வந்துச்சு. தெரிய வந்த போது டைம் போயிட்டு இருக்கு, நான் அதனால ரெஃபரன்ஸ் குயிக்கா சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 2:22 முதல் 24 பாத்தீங்கன்னா, ஏலி சொல்லுவார், வான் பண்ணுவாரு. ஆனா ஹெவியெல்லாம் வான் பண்ண மாட்டாரு. ஒரு சின்னதா ஒரு வாணி, இங்க பாருப்பா இப்படி எல்லாம் இருந்தா பாரு, ஆண்டவரே மன்னிக்கலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுருவாரு. கடுமையாக அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அவர் திருத்தல, எச்சரிக்கல. அதாவது நான் தவறு செய்யறது எவ்வளவு பெரிய ஆபத்தோ, என் குடும்பத்துல தவறு நடந்தும் நான் அமைதியா இருக்கிறேன் தெரியுமா, அது ஆபத்து. 2வது அதிகாரத்துல இன்னொரு தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு வார்னிங் வந்தாச்சு. 27 முதல் 36 வரை உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் உன் வீட்டுக்கு வரப்போகுதுங்கிற அடுத்த ஒரு வார்னிங் வருது. வார்னிங் வந்து போக போக ஹெவியா இருக்கும். இந்த வார்னிங் வந்த பிற்பாடும் 1 சாமுவேல் 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவன் யாரா மாறல தெரியுமா? ஏலி தப்பு பண்ணான் பைபிள்ல இல்ல. ஏலி ஒரு தப்பு பண்ணல. ஏலி தப்பு பண்ணல.
ஆனா அவன் யாரா மாறல தெரியுமா? ஜாமக்காரனா மாறல. ஏலி இப்படி தப்பு பண்ண அப்படி ஒரு இது கிடையாது. ஏலி தப்பு பண்ணல, ஆனா ஏலி வீட்டுல தப்பு நடக்குது. நம்ம கூடாரத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும்போது நம்ம சொல்லுறோம், கேட்கற ரெண்டாம் மேட்டர். ஆனா நம்ம அடுத்து யாரா மாறி இருக்கணும் தெரியுமா? ஜாமக்காரனா மாறி இருக்கணும். ஆனால் ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்திருந்தான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் வார்னிங் கொடுக்கிற ஏலிக்கு தான் வருது. நியூஸ் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா வார்னிங் யார் பக்கம் தான் வருது தெரியுமா? ஓப்பனி பிணைகாசுக்கு போகல. ஓப்பனி பிணைகாசு குறித்த வார்னிங் தான் யாருக்கு வருது? ஏலிக்கு வருது. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இவன் ஜாமக்காரனா மாறினா அவன் இது ஆசாரிய குடும்பம் அல்லவா, லேவி கோத்திரம் அல்லவா, இந்த கோத்திரத்தில் இருக்கிற அடுத்த ஆசாரியர்கள் அல்லவா, யாரோ ஓப்பனி பிணைகாசம் தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்லவா, அவங்களல்லவா சத்துரு கை வச்சிருக்கிறான். ஏலி, உனக்கு வயசாச்சு உண்மைதான், ஆனா உன்னை நான் இன்னும் உயிரோட வச்சிருக்கிறேன், நீ ஜாம காக்கிறவனா இருக்கணும். ஆனா அவன் இல்லைன்ட்டான். அதனாலதான் பெட்டி பிடிக்கப்பட்டதும் ஏலி கதையும் முடிஞ்சிட்டு. உன்னை உயிரோட வைத்திருக்க நீ அவன் பார்த்து அவன் தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். பைபிள் சொல்ல அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்களும், ஆமா, இதுல ஒவ்வொன்றிலும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். அவனால் அதை உள்வாங்க முடியல. எழுத்தின்படியாக இங்க சொல்லப்பட்டிருக்கிற அவன் கண்ணு இருளடைந்திருந்தது உண்மைதான். ஆனாலும் ஸ்பிரிச்சுவலாகவும் அவன் கண் ஏன்னா இப்படி ஒரு வார்னிங் கிடைக்குது. ஆண்டவர் காட்டுறார், சொப்பனத்தின் மூலமா காட்டுறார், தரிசனத்தின் மூலமா காட்டு. நம்ம யோனா மாதிரி இருக்கிறோம். என்ன தெரியுமா? சைட்ல கூடாரம் போட்டு இப்போ நடந்ததில்ல. இப்போ இனி கொஞ்ச நாளைக்கு என்ன ட்ரெண்டா இருக்கும்? நான் தான் சொன்னேன் இவர் தான் வருவாருன்னு. வந்தார்ல, அப்படியே கூடாரத்தில் போட்டு பார்த்துட்டே இருக்கிறது. நடக்கல யோனாவுக்கு. என்ன ஆண்டவர், இனி யாராவது என்ன சொல்லுவான ஆண்டவர், என்ன இவன் நல்ல தீர்க்கதரிசின்னு நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. ஆமே இல்ல, ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்திருந்தான். ஏலி, வார்னிங் உனக்கு தானே வந்துச்சு, நீ விழித்திருக்கணும்ல. ஆமே, ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டான். நல்லவன் தான், உத்தமன் தான், பரிசுத்தவன் தான். ஆனா குடும்பத்துல தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது என்கிற எச்சரிப்பு கிடைத்தும் தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்ட போது ஆண்டவருடைய பார்வை ஏலியை விட்டு திரும்புது. என்னைக்கு ஏலியை விட்டு பார்வை திரும்புதோ ஜட்ஜ்மெண்ட் கூடாரத்துக்குள்ள வந்துட்டு. 2வது அதிகாரத்துல அவ்வளவு தப்பு பண்றானுங்க ஓப்பனி பிணைகாஸ். ஆனா அந்த ஏலிங்கிற ஒருத்தனால அவங்களுக்கு கிருபை கிடைச்சிட்டே இருக்கு. இனி ஏலியும் பார்த்து பிரயோஜனம் இல்ல. திரும்பிட்டு ஏலியை விட்டு பார்வை திரும்பிட்டுன்னு ஏலிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்திருந்தான். தலைமுறை தறிகட்டு ஓடுது. குடும்பத்தில் புருஷன் அப்படி அல்லது மனைவி இப்படி. ஆனாலும் ஆண்டவருடைய ஒரு ஃபேவர் இருக்க. ரீசன் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ஜாமக்காரனா வைத்திருக்கிறார். அதனாலதான் உங்க வார்த்தை வரும்போது உங்களுக்கு தெரியுது, என் குடும்பத்தில் இப்படி நடக்குது, என் வீட்டில் எப்படி நடக்குது அப்படி சொல்லி. ஏன் ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக அந்த பார்வையை இன்னும் உங்க குடும்பத்தை விட்டு விலக்காமல் இருக்கிறா. இந்த காலம் நீ அசதியா இருக்கிற காலம் அல்ல, நீ உன் ஸ்தானத்தில் படுத்துக் கொள்ளுகிற காலம் அல்ல. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியாவை பாருங்க. எசேக்கியா அவனுக்கு ஜாமக்காரனா இருந்தான். எசேக்கியா அவனுக்கு ஜாமக்காரனா இருந்தான். ஆனா அவன் தலைமுறைக்கு ஜாமக்காரனா இருக்குல்ல. எசேக்கியாவுக்கு வருது என்ன? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டேன். அவனுக்கு ஜாமக்காரனா இருக்கிறான். ஆனா தலைமுறை காரியம் வருகிறது. ஏசாயா 39வது அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது வாசியுங்கள். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாமே பாபிலோனு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா ஏசாவை நோக்கி, நீ சொன்ன வார்த்தை நல்லதுதான், என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. என் நாட்களிலாவது. நல்ல கவனிங்க. நிறைய பேர் தங்களுக்கு காவலாளா இருப்பாங்க. திருமணம் நடக்கலையே 3 நாள் 5 நாள் 10 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அப்படி இருப்பாங்க. வேலைக்காக அப்படி இருப்பாங்க தங்களுடைய காரியத்துக்காக.
பிசினஸ்ல வளரலையா, தங்களுக்கு காவலாளனா இருப்பாங்க. ஆனா தலைமுறைக்கு இருக்க மாட்டாங்க, புருஷனுக்கு இருக்க மாட்டாங்க, மனைவிக்கு இருக்க மாட்டாங்க, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு காவலாளனா இருக்க மாட்டாங்க. காயின மாதிரி சொல்லிடுவாங்க, நான் என்ன என் சகோதரனுக்கு காவல். ஆமா காயினே, நீதான் காவலாளன். ஆமே, நம்ம லைஃப திரும்பி பார்த்தா, அதனாலதான் பைபிள் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. நம்ம சொல்லுவோம், நான் எல்லாத்தையும் எல்லாருக்காக விட்டேன். ஆனா நீ கடைசியில் பார்த்தா நமக்கு தான் காவலாளனா இருந்திருப்போம். இந்த எசேக்கியா மாதிரி நல்ல ராஜா முன்னாடியும் கிடையாது. முன்னாடி இருந்ததுன்னா தாவீதை விட ஸ்கோர் பண்ண ஆள் தான் எசேக்கியா. ஆனா தலைமுறை விஷயத்துல கோட்டை விட்டார், தாவீது ஸ்கோர் பண்ணிட்டார். தாவீது போய் உட்கார்ந்து இருக்கிறார், அப்பா அது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தார். இதான் தாவீதுடைய கண்ணீர். அந்த கண்ணீரின் பலன் என்ன தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையும் கர்த்தர் திரும்ப எடுப்பித்து, அந்த கூடாரம் விழுந்தாலும் விட மாட்டான். தலைமுறைக்காக ஜாமக்காரனா ஒருத்தன் எழும்பிட்டானா, அவன் கூடாரம் விழுந்தாலும் ஜீசஸ். ஆமென். எச்சரிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அவன் தான் ஜாமக்காரன். எச்சரிப்பை உணர்ந்து, இது நான் என் ஸ்தானத்தில் படுத்துக் கொள்ளுகிற காலம் அல்ல. ஆண்டவருடைய வார்னிங் வருது. நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே ஓபன் பண்ண சம பண்ண அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. நான் என் மெசேஜை கன்வே பண்றதுக்கு ஏலி ஒன்னதான் வச்சிருக்கோம் வீட்டுல. அன்பு சகோதரா, நீ சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீ ஆண்டவர் சமூகத்துல விழித்திருக்கலாம்ல. ஜெபத்தையே விட்டுட்டான். அதனாலதான் ஒரு அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ ஆலயத்துல வந்து மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறத கூட இவனால உள்வாங்க முடியல. இந்த பிரேயர்லாம் மறந்துட்டார் ஏலிக்கு. அவரை பொறுத்த இது என்ன ரொம்ப நேரம் சர்ச்சில் இருக்கு, இது போனாதான் கதவும் போட்டோம், நாம இது போகாம நமக்கும் வீட்டுக்கும் போக முடியல. எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு, என்னம்மா காலையிலேயே போட்டு வந்துட்டியம்மா அப்படின்னு கேட்டார். காலையிலேயே ஓரளவு இது ஒரு மனம் கசந்து ஒரு அம்மா இருந்து அழுது தெரியல. ஏன் பழக்கமே மறந்து போச்சு ஏலிக்கு. ஒரு காலத்தை, அதான் உன் இள வயதின் பக்தியை நான் நினைச்சிருக்கிறேன். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு உண்டா இருந்த நேசம், நீ இரவு காலையிலிருந்து நைட் வரை உழைத்து வந்த பிறகும் ஒரு மணி நேரம் என் சமூகத்துல இல்லாம நீ என்னைக்கு தூங்க போயிருக்கிற? உனக்கு நீ காவலாளனா இருந்தியே, இன்னைக்கு உன் குடும்பம் தள்ளாடிட்டு இருக்கு தெரியுமா? உன் குடும்பத்துக்குள்ள வெள்ளம் ஏறிட்டு இருக்கு தெரியுமா? உன் குடும்பம் கண்மலை மேல கட்டப்படுவதற்கு பதில் மணல் மேல கட்டப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன் உன்னால் ஜாமக்காரனா இருக்க முடியவில்லை? என் நாட்களில் நான் இருக்கிறது வரைக்கும் நல்லா இருந்துட்டு போனோம். இது அல்ல கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அதனாலதான் தாவீது ஜாமக்காரனா இருந்ததுனால கர்த்தர் பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்த காலம் வரைக்கும் கிருபை செய்வார் இருக்கு தெரியுமா? சதா காலமும் கிருபை செய்வார். தாவீதுக்கு ஒரு விளக்கு எரிந்துட்டே இருக்கும், அவன் கொம்பு உயர்த்தப்பட்டுட்டே இருக்கும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் குடும்பத்துக்கு ஜாமக்காரன் நீதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக மூன்று காரியத்தை குயிக்கா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். காலத்தை நிதானிப்பவன் தான் ஜாமக்காரன். காலத்தை நிதானிப்பவன். ஆமென். ஏசாயா 21வது அதிகாரத்துல தான் நம்ம பார்த்தோம் ஜாமக்காரன வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 11வது வசனம் 12வது வசனத்தை பார்க்கும்போது தூமாவின் பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சேயரிலிருந்து என்னை நோக்கி ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் அவனுக்கு தான் தெரியும். எப்போ விடியற்காலம், எப்பொழுது ராக்காலம். விடியற்காலம் என்கிறது என்ன தெரியுமா? கிரியை செய்யும் காலம், கிருபையின் காலம். ராக்காலம் என்பது என்ன தெரியுமா? கிரியை செய்யக்கூடாத காலம், அந்த காலத்தின் காலம். என் குடும்பம் இன்னைக்கு, என் குடும்பத்தில் இன்னைக்கு காணப்படுவது விடியற்காலமா ராக்காலமா என்பது யாருக்கு தான் தெரிவிக்கப்படும் தெரியுமா? ஜாமக்காரனுக்கு தெரிவிக்கப்படும். விடியற்காலமா சந்தோஷமா கிரியை நடப்பீங்கள், காரியத்தை நடப்பீங்கள், திருமணமா நடப்பீங்கள், எந்த ஒரு காரியம் நடப்பீங்கள், அது விடியற்காலம். அது தேவனுடைய கிரியை நடப்பிக்கும் காலம். நம்ம நிறைய ராக்காலத்துல செய்யறோம். அந்த ராக்காலம் என்பது கிரியை செய்யக்கூடாத காலம். இது வந்து நமக்கு விடியற்காலம் ராக்காலம் என்னன்னா கலண்டர் பார்ப்போம். இன்னைக்கு செவ்வாய். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் தெரியப்படுத்துவா. ஜாமக்காரன் கேளுங்கிறார் ஏசாயாட்ட. நீ உனக்கு ஜாமக்காரனை வை,
ஜாமக்காரனை வச்சாச்சு. ஆண்டவரே இது என்ன காலம்? ஜாமக்காரன் கேளுங்கிறார். அது அர்த்தம் என்ன? அப்படி உத்தரவாதம் எடுக்கிறவனுக்கு தான் தேவன் காலத்தை சொல்லுவார். பார்வோனுக்கு சொப்பனத்தை சொன்னார், யோசேப்புக்கு காலத்தை சொன்னார். காலத்தை சொன்னாரா இல்லையா? 7 வருஷம், 7 வருஷம் செழிப்பின் காலம், அடுத்த 7 வருஷம் பஞ்ச காலம். செழிப்பின் காலத்துல அனுபவித்திருக்காமல் செழிப்பின் காலத்துல சேர்க்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அவன் ஜாமக்காரன், அவன் ஜாமக்காரன். ஜாமக்காரன், நீ ஜாமக்காரன். ஏசாயாவை உனக்கு ஒரு ஜாமக்காரன் வச்சிருக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரியணும். விடியற் காலம் என்பது கிரியை செய்யும் காலம். அன்னைக்கு நடத்துங்க உங்க வீட்டுல காரியத்தை. அதை விட்டு நான் லெந்த் டேஸ்ல நடத்த மாட்டேன், அதை தொடர்ந்து நடத்த. இதெல்லாம் நமக்கு விடியற் காலம், அந்த காலம். உங்க 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 இதுல நான் கை வைக்கல. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு விடியற் காலம் என்ன, ராக்காலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆமே, ஹலோ. ஆண்டவரே சொல்வார்ல, இது பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். இது யாருக்கு தான்? ஜாமக்காரனுக்கு தெரியும், உத்தரவாதம் எடுக்கிறவனுக்கு தெரியும். கர்த்தர் சொல்வார் யோசேப்புக்கு தான். நீங்க எத்தனை எவ்வளவு சாஸ்திரிகள் ஞானிகள் பார்வோனை சுத்தி சகல சாஸ்திரங்கள் இல்ல, எகிப்தின் சாஸ்திரம்னா இன்னைக்கும் இன்றைக்கும் நான் அறிந்தது கேள்விப்பட்டது. ஆமா, அதாவது வேர்ல்டுலயே அதிகமான மந்திர கலைகள் செய்கிறது எங்க தெரியுமா? ஈஜிப்ட்ல தான். எவ்வளவு இந்தியால இருந்தும் அங்க அந்த பிரமிட்ல எல்லாம் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறதாக கேள்விப்பட்ட. எனக்கு தெரியல. இங்க இருந்தெல்லாம் போவாங்களாம். சில குறிப்பிட்ட இடத்துல ஹெலிகாப்டர்ல தான் போக முடியுமா? அந்த அளவுக்கு அன்னைக்கே பார்வோன் மந்திரவாதிங்க கையில இருந்த கோலை எல்லாம் எதுவோ மாத்துறாங்க, சர்ப்பம். இவ்வளவுக்கு எல்லாம் தெரிந்தவங்களுக்கு காலம் தெரியல. காலம் தெரியல. யாருக்கு தெரியும்? அவன் ஒடுக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு. ஆமே, நாளில் உன் மேல இருக்கிற அழைப்பு உண்மையானால், உன் மேல இருக்கிற அபிஷேகம் உண்மையானால், நீ எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தப்பட்டாலும் உன்னை கொண்டுதான் தேசத்துக்கு கர்த்தர் விடுதலையை, தேசத்துக்கு கர்த்தர் மீட்பை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் தெரியல, என்னன்னே தெரியல. அவனை அப்பதான் நேர கொண்டு வர, ராஜாவே நீர் கண்ட 7 கொளுத்த பசுக்கள் 7 செழிப்பான வருஷங்கள், 7 மெலிந்த பசுக்கள் அடுத்து பஞ்ச காலம். அப்படி காலத்தை சொல்லி அந்தந்த காலத்துல செயல்பட வச்சதுனால தானே பஞ்ச காலத்துல வந்த போது யோசேப்பு மட்டுமா சாப்பிட்டான்? அவன் குடும்பமே சாப்பிட்டேன், தேசமே சாப்பிட்டேன். ஆமன். இப்போ இந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு அந்த ஜாமக்காரனா மாற்றின் ஆண்டவரன் எத்தனை பேர் கேட்கறீங்க? எத்தனை பேர் கேட்கறீங்க? தாவீது 1 நாளாகமும் 12வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் படிங்க. அப்ப தாவீதுக்கு அநேகர், அதாவது அவனோட கூட நிறைய பேர் சேருவாங்க. அதுல ஒரு கூட்டத்தார் யுத்தத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, பராக்கிரமசாலிகள் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கோத்திரத்தாரை குறித்து சொல்லும் போது இசக்கார் புத்திரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 12:32 இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல என்ன பண்ணணும், இந்த காலத்துல என்ன பண்ணணும், இப்படி நமக்கு தெரிவிக்கிற ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் என் ஸ்தானத்துல படுத்துக் கொள்வேன், ஆனால் அது எனக்கு ஸ்டாப் ஆயிரும், அது இன்னொரு சாமுவேலுக்கு போயிடும். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும், காலம் அறிந்து செயல்பட வேண்டும். ஏசாயாவே ஒரு ஜாமக்காரனை வச்சிட்டார், நீ போய் கேளு, இது எப்போ, இது என்ன காலம்னு கேளு. ஆமா, இதோ விடியற் காலமும் ராக்காலமும் வருகிறது. ஆமா, பொதுவாகவே பைபிள் கணக்குப்படி சாயங்காலமும் விடியற் காலமா. இங்க நேரம் என்ன சொல்றாருன்னா, அப்போ என்ன அர்த்தம் தெரியும்? இப்போ நீ இருக்கிறது விடியற் காலம், குயிக்கா செயல்பட. ராக்காலத்துல நீ பிடிச்சு நிக்கணும்னா இந்த விடியற் காலத்துல செஞ்சு முடிக்க வேண்டியதை செஞ்சு முடியும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது திறப்பிலே நிற்கிறவன், திறப்பிலே நிற்கிறவன் அவன் தான் ஜாமக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதோமை அழிக்க போகும்போது ஆபிரகாம் எங்க நிக்கிறான் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுவார், என்னை விடு, நான் ஜனங்களை அழிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறான். அவன் திறப்பிலே நிற்பான். எனக்கு ஆரோன் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் ஒரு காரியத்தில் எனக்கு ஆரோனை ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஆரோன் ஆசாரியனாக இருக்கிறது, ஆரோனுடைய பிள்ளைங்க ஆசாரியனாக இருக்கிறதெல்லாம் இந்த கோராகின் கூட்டத்தாருக்கு பிடிக்கல. அவங்க அவங்களே அந்நிய அக்கனியெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லி வந்துட்டாங்க. தேவனுக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா ஆரோன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆரோன் கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன்.
தேவ கோபம் வந்து ஒரு கூட்டத்தாரை இல்லாம ஆக்கிட்டு கர்த்தர் வாதை அனுப்பினார். ஒவ்வொருத்தனா செத்துட்டு இருக்கிறான். அப்பதான் மோசேக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. என்ன வெளிப்பாடு தெரியுமா? இது நிக்கணும்னா யாரு போய் தூபம் காட்டணும் தெரியுமா? ஆரோனே, நீ ஓடி போய் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தவர்களுக்கு முன்பா நடுவாக நில்லு. ஆரோன் நான் ஏன் நிக்கணும்னு கேட்டாரா? கேட்கல. அவன் தன்னை இந்த அளவுக்கு பேசினாலும் இந்த இடத்துல கர்த்தர் ஜாமக்காரனா வைத்திருப்பது என்னை தான் சொல்லி ஆரோன் ஓடுறான். ஓடி போய் நடுவாக நின்றதும் வேதம் சொல்லுகிறது வாதை நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் அடுத்த அதிகாரத்திலேயே ஆரோனுக்கு ஆமென் ஒரு மேன்மையை கொடுத்தார். அந்த மேன்மை என்ன தெரியுமா? எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஒரு கோலை வாங்கு, அந்தந்த கோத்திரத்துல அந்தந்த கோத்திரத்தின் பெயரை எழுது. ஆனா லேவி கோத்திரத்துல லேவின்னு எழுதாம ஆரோன் எழுது. ஆமென், ஆரோன் எழுது. ஜாம காக்கிறவன், ஜாமக்காரனாய் செயல்படுகிறவனை எல்லா கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். 20வது அதிகாரத்துல ஆரோன் ஓட்டம் முடியுது. 20வது அதிகாரத்துல ஆரோன் ஓட்டம் முடியுது. 16வது அதிகாரம் வரைக்கும் ஆரோன் அத்தனை நிந்தையை சுமந்துட்டு வருகிறான். 17வது அதிகாரத்துல அவன் கோலை துளிர்விட வைத்து அதை எல்லா கண்களுக்கு முன்பாக காண்பித்துதான் ஆமென். அதன் பிறகுதான் ஆரோனுடைய ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க வைக்கிறார். ஜாமம் காக்கிற ஜாமக்காரனாய் செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? வருடங்கள் ஆகிறது என்று கலங்காதே. உன் கோல் துளிர்ப்பதை, உன் கோல் துளிர்ப்பதை, உன் கோல் துளிர்ப்பதை, நீ இத்தனை காலம் வடித்த கண்ணீர், இத்தனை காலம் பட்ட பிரயாசம், இதை காணாமல் உன் ஓட்டம் முடியாது. Glory! நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. உன் கோல் துளிர்ப்பதை காணாமல் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அந்த கோல் துளிர் விட்டதை பார்க்க வைக்கிறார். அடுத்து சொல்றார் 20வது அதிகாரத்துல, ஏன்னா ஆண்டவர் வந்து நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும். அப்படி இப்படி பண்ண போதும் 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 விட்டு. ஆனா அந்த கோலை துளிர்விட வச்சு பல வருடமா இந்த கோல் சும்மாவே இருந்து கையில அநேகருக்கு பயன்பட்ட கோல். ஆனா அவனுக்குன்னு வரும்போது கொஸ்டின் பண்ணிடுவாங்க, அவனுக்குன்னு வரும்போது கேள்வி கேட்டுருவாங்க. ஆண்டவர் பொறுத்து பொறுத்து இழைத்து போவார். தேவ பிள்ளைகளை நீங்க அமைதியா இருங்க. யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர். எப்படி எப்படி ஃபைட் பண்ணுவாரு தெரியுமா? அந்த கோல் எல்லாம் உடைச்சு கிடையாது. ஒரு கோல் துளிர்த்து மீதி 11 கோலும் நாசமாகி அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. குடும்பத்துல சத்துருக்கள் எழுப்பிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க முன்னாடி எப்படி மேன்மைப்படுத்த? குடும்பத்தில் இருக்கவங்களை அடிச்சா யாருக்கு தான் வலிக்கும்? நமக்கு தானே வலிக்கும். அவர் என்ன பண்ணுவாரு? மற்ற கோல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த ஒரு கோலுக்கு மட்டும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உட ரபா லபா கரபா சந்தரபா, உட ரபா லபா ரபா தரபா கரபா, ரிபா லபா ரபா சந்தரபா, ரிகரபா லபா ரபா. ஓ, கொஞ்சம் அந்நிய பாஷையில எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கோல் துளிர் விடாமல் இந்த ஓட்டத்தை முடிக்க விட மாட்டான். இந்த கோல் துளிர் விடாமல். Glory! ஹalleluya. அதனாலதான் இயேசு சிலுவையில் அவர் அவ்வளவு கஷ்டப்படுத்தும் போது, பிதாவை இவர்களுக்கு, இப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கணும். ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் பார்த்திருக்க. இப்ப ஆரோனுடைய கோலை மோசே எடுக்கிறார். எடுத்துட்டு இப்ப கேட்கிறார், இனி உள்ள வைக்கட்டுமா? அதன் அர்த்தம் என்ன? ஆரோன் கோல் உள்ள போக கூடாது. இது வரைக்கும் 16வது அதிகாரம் வரைக்கும் ஆரோன் உள்ள போனதான் மேட்ரு. இப்போ எந்த கோல் மட்டும் தான் உள்ள போகணும்? எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க. எல்லாரும் பார்த்திருக்க. அந்த கோல் துளிர் விட்டதும், துளிர் விடாத வரைக்கும் அதுக்கு மேல என்ன பெயர் எழுதினாலும் தெரியாது. துளிர் விட்டதுக்கு அப்புறம் நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்று, கைவிடப்படாத நகரம் என்று. அது யார் கோல்? யார் கோல்? யார் கோல்? மோசே அப்படியே எடுத்து விடி பார்ப்பார். ஆரோன். இனி யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது எப்படி உள்ள போலாம், இது எப்படி அங்க போலாம், கேள்வி கேட்க முடியாது. எல்லா கேள்விக்கும் பதில் வரும். பதில் வரட்டும். அதுக்கப்புறம் நான் ஜாமக்காரனா இருக்கிறேன்னு பிரயாசப்படாது. உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் ஆமென், உன்னை தூஷிக்கிறவனுக்கும் கர்த்தர் ஒன்னதான் ஜாமக்காரனா வச்சிருக்கிறார். நீ நிற்கும் போது காலம் நிறைவேறும். ஐந்தாவதாக ஜாமக்காரன் என்பவன் விடியலுக்காய் காத்திருக்கிறவன். சங்கீதம் 130 6, 7 வசனங்கள். 6வது வசனம், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாய்
என் ஆத்துமா ஆண்டவர். அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு நம்பிக்கை இருந்துட்டே இருக்கும். அவனுக்கு நம்பிக்கை இருந்துட்டே இருக்கும். இந்த இரவு மாறும். ஆமென். ஒரு பொழுது என்னுடைய பொழுதா இருக்கும், ஒரு நாள் என்னுடைய நாளா இருக்கும். அவனுக்கு நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். 18 வருஷம் ஆனாலும் என் கூன் ஒரு நாள் நிமிரும். நான் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஜாமக்காரனுக்கு நம்பிக்கை தொய்ந்து போகாது. A watchman waits with hope for God's visitations, breakthrough and revival. அவன் நம்பிக்கையோடு காத்திருப்பான். அவன் தான் ஜாமக்காரன். நம்பிக்கையோடு. அவன் எனக்கு தெரியும், ஒரு பர்திமை வழியருகே நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிறான். தாவீதின் குமாரன் வருவார் என்று. ஏன் தாவீதின் குமாரன் வருவார்? ஏன்னா தாவீதின் குமாரனை குறித்து தான் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அவர் குருடருடைய கண்களை தெளிவிக்கிறவர், குருடருடைய கண்களை திறக்கிறவர், ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றுகிறவர். ப்ராஃபஸி இருக்கு. இவன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். வேதத்தை யார் சொல்லியாவது கேட்டிருப்பான். திடீரென்று செய்தி வருகிற, அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவுகிறது. இப்படி நஸ்ரேயனாகி இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் குருடருக்கெல்லாம் கண்ணு திறக்கிறார். குருடருடைய கண்ணு திறக்கிறாரா? இப்படி பைபிள்ல ஒருத்தர் தானே சொல்லி இருக்கும், தாவீதின் குமாரன். அதனாலதான் இயேசு போகும்போது எல்லாரும் அவரை நஸ்ரேயனாகி இயேசுன்னு சொல்லும் போது இவன் மட்டும் என்ன சொல்லுவான் தெரியுமா? தாவீதின் குமாரனே. அதன் அர்த்தம் என்ன? நீ இருக்கிற சூழ்நிலை மோசமான நிலையில் இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு காத்திரு. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஆபகுக் 2வது அதிகாரம் 1வது வசனம். நமக்கெல்லாம் 2:3 தெரியும், 2:1 தெரியாது. அந்த 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நான் என் காவலிலே தரித்து. என்ன வேர்டு? அரணிலே நிலை கொண்டிருந்து என்னை எந்த சிச்சுவேஷன்ல வச்சிருக்கிறாரோ அதுல நான் உட்கார்ந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். என்கிட்ட தப்புன்னா அவர் என்னை கண்டிப்பார். ஆமே, இல்ல இது நான் அனுமதிச்சது, இதுல இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன்னா அவர் என்கிட்ட ஏதாவது சொல்லுவார். நான் இப்படிதான் வெயிட் பண்ணுவேன், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போறாருன்னு காத்திருந்து இந்த பிரேயர்ல, இந்த செய்தி வேளையில ஏக்கத்தோடு இருக்கிற உள்ளமே, உன் ரோலை சொல்லிட்டாரு, நீ எழும்பிரு. ஏலி மாதிரி விட்டுறாத. ஆமே, நோவா மாதிரி எழும்பிரு. உன் குடும்பம் காக்கப்படும். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமே. அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ. இப்படி காத்திருந்தவனுக்கு என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? 3வது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்ல. இந்த பகல் வேளையில ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போறாரோ, என்ன சொல்ல போறாரோ ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இந்த ஆபகுக்கு 2:3 என்ன சொல்ல போறாரோன்னு காத்திருக்கிறவர்களுக்கு சூழ்நிலை நெருக்கமா இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார் காத்திருக்கிற உள்ளமே, குறித்த காலத்துக்கு தரிசனம் நல்ல கைகளை தட்டி இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. பக்கத்துல 2 பேரை கையை பிடிச்சு பலப்படுத்தி சொல்லுங்க, அது பொய் சொல்லாது. வார்த்தை பொய்யாகாது. வார்த்தை பொய்யாகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு என்ன சொல்ல போறீங்க? செய்ய மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? உனக்கு நடக்காதுன்னு சொல்ல போறீங்களா? அப்படி பயந்து இருக்கும் போது அது நிறைவேறும். எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை விடாய்த்து ஆத்துமாவை குளிர பண்ணும். விடாய்த்து போய் வந்திருக்கிற உள்ளமே, இதோ கர்த்தருடைய வார்த்தை, இது என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நிச்சயம் உள்ளவங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன் ரோலை சொல்லிட்டார். உன் ரோலை சொல்லிட்டார். நீ யார் என்று சொல்லிவிட்டா. ஆமே. கர்த்தர் வைத்திருக்கிற ஆண்டவரே, யாரும் நிக்க விட மாட்டேங்கிறாங்க. அதை நீ மைண்ட் பண்ணாத. உன் கோல் இன்னும் துளிரல. அதான் விஷயம். உன்னையும் அழைப்பையும் அங்கீகரிக்கல தெரியுமா? உன் கோல் துளிரல. உன் கோல் துளிரது வரை நீ காத்துறாத. உன் ரோலை நீ செய். எல்லா கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் போது நீங்க செய்றீங்க தெரியுமா? இந்த ஆரோன் இந்த இடத்துல வந்து நிக்கிறார். மோசே நின்னாலும் அது பரவாயில்ல. ஏன்னா மோசைக்கு விரோதமா முறுமுறுத்ததை விட யாருக்கு அகைன்ஸ்டா தான் ரொம்ப முறுமுறுக்கிறாங்கன்னா ஆரோன். ஆரோன் வந்து நிக்கிறார். எப்படி ஓடி வந்து நிக்கிறார். நிக்கணுமே, நிக்கல. ஆண்டவர் அதுதான் பார்க்கணும். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும். அதாவது மனதளவுல தளர்ந்திருந்த ஆரோனை
ஆனாலும் நின்னா ஆண்டவர் சொல்றார், இனி நான் வெயிட் பண்ண மாட்டேன், விடியல் வரப்போகிறது. சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசனம், சில விடியற் காலம் சிலருக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லு. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபாவி என்னில் ஊற்றும். ஒரு டைம் ரொம்ப ஆயிட்டு, ஒரு 3 minutes நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு ஜெபம் நீங்க வீட்டுல போய் இதை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். ஓப்பனி வினேகாஸ் பண்ண பாவம் தான் பிரச்சனை காரணம். ஆனா ஏலி, நீ ஜாமக்காரன மாறி இருந்தேன்னா தடுத்திருக்கலாமே. கர்த்தர் என்னோடு தான் பேசினார். நிச்சயம் உள்ளவங்க மட்டும் அவங்க வலது கரத்தை உயர்த்து. உங்க இடது கரத்தை இருந்தது. நேரம் ரொம்ப ஆனதுனால நான் இங்க ஜெபிக்க விரும்புறேன். ஆனா உண்மையா ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏலிய மாதிரி எசேக்கியாவை மாதிரி எனக்கு மட்டும் காவலாளனா இருந்துட்டு என் குடும்பத்தை விட்டுறக்கூடாதுப்பா, சபையை விட்டுறக்கூடாதுப்பா, தேசத்தை விட்டுறக்கூடாதுப்பா. ஆண்டவரே, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உணர்ந்தவனாய் உள்வாங்கினவனாய் திறப்பில் நிக்க, நோவா மாறி திறப்பில் நிக்க, யாக்கோபு மாறி போராட, மோசையை மாறி திறப்பில் நிக்க, நோவா மாறி குடும்பத்தை கட்டி எழுப்ப, ஆரோட மாதிரி நிக்க எனக்கு கிருபை தாரும். கர்த்தர் உனக்கு ஒரு ஜாமக்காரன் ரோல் கொடுத்திருக்கிறார்னா உனக்கு ஒரு விடியற் காலத்தையும் வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் ஆவி ஊற்றுங்க. ஆண்டவரே, கண்கள் இருளடைகிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்குள்ள இது ஆவிக்குரிய மந்த நிலைமை வேண்டாம். ஒரு அனலை தருவீராக, ஒரு அனல் உண்டாக செய்வீராக, இயேசுவின் நாமத்தில். ஒரு அபிஷேகம் கர்த்தர் கிருபையை ஊற்றுறார். உன் ஜெப ஜீவியத்தை தட்டி எழுப்புறார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, அந்நிய பாஷையில உன் கோல் துளிவிடும் காலம் சமீபிக்கிறது. ஆண்டவரே, கிருபையை ஊற்றுவீராக. கிருபை தாங்கப்பா. அறிந்து மசதியா இருக்கிற நிலையினே வேண்டாம். காலங்களை ஜாமக்காரனுக்கு தெரிவிக்கிறவரே, விடியற் காலம் எது பகற்காலம் எது என்பது ஜாமக்காரனுக்கு அறிவிக்கப்படுகிறதே. அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா. 2 கரங்களை உயர்த்தி காலம் அறிந்து செயல்பட எனக்கு கிருபை தாங்க. எங்க அமைதியா இருக்கணும், எங்க செயல்படணும், எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே, தாவீதை போல குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஜாமக்காரனாய் என்னை நிறுத்துங்கப்பா. விட்டுறாதீங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. ஆண்டவரே, நன்றி. உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இதை கேட்க பண்ணினே கர்த்தாவே, எங்களோடு பேசினே. ஏசாயா 62 சொல்லி இருக்கிறபடி, ஆமே, நான் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் சொன்னீரே. அப்படியே உங்க தலை மேல உங்க கையை வச்சு, என் மேல இந்த கட்டளை பிறக்கட்டும் ஆண்டவரே, என் மேல இந்த கட்டளை பிறக்கட்டும். இனி என் தானியம் சத்துருவுக்கு ஆகாரமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, இனி என் தானியம் சத்துருக்கு ஆகாரமாய் போகாதபடிக்கு ஒரு ஜாமக்காரனாய் கர்த்தாவே, உம்முடைய கட்டளை என் மேல் பிறப்பிக்கப்படுவதாக. நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஒவ்வொருவரை முத்திரை போட்டு அனுப்பும், சாட்சியாய் நிறுத்தும். ஆமென். சீக்கிரம் நீர் அநேகரை சொல்ல வைக்க போகிறேன். இத்தனை வருடம் முதிர்ந்திருந்த என் வாழ்க்கை துளிர் விட்டது. என் வாழ்வின் விடியற் காலம் வந்தது. நன்றி ஆண்டவரே, கிருபை பெருகட்டும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே 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 நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன்.